ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகீம். மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இந்த திருப்பாவின் முதல் பாட்டிலே கால விசேஷத்தை அறிவித்தாள் ஆண்டு. மார்கழி மாசமானது நம்முள்ளே நல்ல ஞானத்தையும் நல்ல பக்தியையும் விளைவிக்கின்ற மாசமாக இருக்கின்றது. மாசானாம் மார்கசீர் சோகம், மாசங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கண்ணபிரானே கீதா சாஸ்திரத்திலே அருளி செய்திருக்கின்றபடிக்கு விசேஷத்தை உடைய மாசமாக இருக்கின்றது மார்கழி மாசம். 12 ஆழ்வார்களிலே மார்கழி மாசமானது தொண்டடிப்புடி ஆழ்வார் திருவதரித்த மாசமாக இருக்கின்றது. மன்னிய சீர் மார்கழியில் கேட்டை என்று மாநிலத்தீர் என்னிதனுக்கேற்றமெனில் உரைக்கேன் துண்ணுபுகழ் மாமரையோன் தொண்டடிப்புடி ஆழ்வார் பிறப்பால் நான் மறையோர் கொண்டாடும் நாள் என்று இவ்வாழ்வார் பிறந்த மார்கழி மாச கேட்டை நட்சத்திரத்தை நான் மறையோர் என ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் நன்கு கொண்டாடுகின்றார்கள் என்று ஆழ்வாருடைய திருவதார விசேஷத்தை உரைக்கின்றார் மாமனிகள். மார்கழி மாசம் தோன்றியவர் என்பதை அறிவிக்கையிலே மார்கழியின் பெருமையாக மன்னிய சீர் மார்கழியில் சீர்மை பொறிந்த மார்கழி மாசத்திலே கேட்டை நன்னாளிலே திருவதேத்தர் என்று தெரிவிக்கினார். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, வடமதுரை மன்னு மைந்தனை. பகவத் சம்பந்தம் நிலை பெற்றிருக்கின்ற நித்தியமாக இருக்கின்ற வடமதுரை என்ன வடமதுரையின் பெருமையானது பேசப்படுகின்றது. இங்கே மார்கழி மாசத்தின் பெருமையோ எப்பொழுதும் நிலை பெற்று இருப்பதாக இருக்கின்ற மாசமாக இருக்கின்றது. நித்தியமான விசேஷங்களை உடைய மாசமாக இருக்கின்றது. திருவத்தியன உற்சவம் நடக்கின்ற மாசமாக இருக்கின்றது. தொண்டடிப்புடி ஆழ்வார்களுடைய திருப்பள்ளி எழுச்சி, ஆண்டாளுடைய திருப்பாவை, இந்த 2 பிரபந்தங்கள் தான் காலை வேளையிலே எம்பெருமான் சன்னதிகளிலே ஓதப்படுகின்ற திவ்ய பிரபந்தங்களாக இருக்கின்றன. அவை சீர்மை பொருந்திய இந்த பெருமையானது எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற மாசமாக இருக்கின்ற மார்கழி மாசம். மன்னிய சீர் மார்கழியில் சீர்மை மன்னு மார்கழி என்ன அன்வயிக்க வேண்டும். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் என்று ஒரு வகை புஷ்பங்கள் மலர்ந்தமை, இன்னொரு வகை புஷ்பங்கள் வாய் குவிந்தமை, இவற்றை அடையாளமாக சொல்லி இன்றைய நாள் பாட்டிலே ஒரு பெண்ணை எழுப்புகின்றார்கள். தொண்டடிப்புடி ஆழ்வார் ஒளி செய்த பிரபந்தங்கள் 2, திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி. அதிலே திருமாலை திவ்ய பிரபந்தத்தாலே திருநாம சங்கீர்த்தனத்தின் பிரபாவங்கள், அதற்கு மேற்பட்டு அடியார்களுடைய பெருமை, பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்துரைத்தார் ஆழ்வார். அப்படி பாகவத பிரபாவமானது நன்கு பிரகாசிக்கின்ற மாசமாக இருக்கின்றது. செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் என்றபடிக்கு அப்படிப்பட்ட பாகவதர்களிடத்திலே துவேஷம் பாராட்டுபவர்கள் அவர்களுடைய அந்த செருக்கானது அழியும் மாசமாக இருக்கின்றது. எதனால் என்னால் ஆழ்வாருடைய பிறப்பால். நான்மறையோர் கொண்டாடும் நாள் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் இவ்வாழ்வாருடைய அவதாரத்தை கொண்டாடுகின்றார்கள் என்னால். இப்படிப்பட்ட பாகவதோத்தமர்களுடைய அந்த மேன்மைகளை எல்லாம் எடுத்துரைக்கின்றார் திருமாலையிலே பல பாசுரங்களிலே. வானுளார் அறியலாக வானவா என்பராகில் தேனுலாம் துளமமாலை சென்னியாம் என்பராகில் ஊனம் ஆயினகள் செய்யும் ஊனகாரர்களேனும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே என பாகவத பிரபாவத்தை உரைக்கின்றார் தொண்டடிப்புடியாளர். பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பவர்கள் உண்ட மிச்சம் நமக்கு கிடைக்குமெனில் அதுவே உத்தேசியம், அதுவே நம்மை பகவானை அடைவித்து தரும், அதுவே நமக்கு பகவானை அடைவித்து தரும். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. ஒரு திருக்கட்சி நம்பியவர்
அவர் உண்ட மிச்சம் தனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தினாரன்னோ ராமானுசர் தானும். இதெல்லாம் பாகவதர்களுக்கு என்று இருக்கின்ற பெருமைகள். பழுதிலா ஒழுகலாற்று பல சதுப்பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேலும் எம்மடியார்களாகில் தொழுமினீர் குடுமின் கொண்மின் என்ன நின்னோடு ஒக்க வழிபட வருளனாய்ப்போம் முதல் திருவரங்கத்தானே. தன்னுடைய அடியார்களை தனக்கு சமமாக பாவித்து நடத்தும்படி அவர்களிடத்திலே பக்தி செய்யும்படி திருவரங்கநாதனை பணித்திருக்கின்றபடி இப்படிப்பட்ட பெருமை பாகவதோத்தமர்களுக்கு எம்பெருமானே அருளிச் செய்திருக்கின்றான் என்பதானது திருமாலையிலே தொண்டடிப்படி ஆழ்வாராலே காட்டப்பட்டுள்ளது. இதற்கு மேற்பட்டு இதெல்லாம் பாகவத பிரபாவங்கள் நன்கு அப்படி பிரகாசிக்கின்ற விஷயமாக இருக்கின்றது. என்னால் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து பாகவதர்களுடைய பெருமையெல்லாம் உலகத்தார் நன்கு அறியும்படியாக திருமாலை திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செய்தார். அதே சமயம் பாகவதர்களிடத்திலே துவேஷம் பாராட்டுபவர்கள், அவர்களுடைய குலத்தாட்சியை பார்த்து அவர்களிடத்திலே துவேஷம் பாராட்டுபவர்கள், அவர்களை பற்றி உரைக்கையிலே அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கும் போதி தமர்களில் தலைவராகிய சாதிகந்தனர்களேலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோரளவில் அங்கே அவர்கள்தாம் புலையறு போலும் அரங்கமா நகருளானே. பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற மெய்யடியார்கள், அவருடைய ரிஷி மூலம் நதி மூலம் அவர் எந்த குலத்தில் பிறந்தார்கள், எந்த இடத்திலிருந்து வந்தார்கள் என்ன ஆராய்ந்து அவர்களிடத்திலே துவேஷம் பாராட்டுபவர்கள், அவர்களை நிந்திப்பவர்கள் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும். அப்படி துவேஷம் பாராட்டி அந்த நொடியிலேயே அவர்கள் நீசத்தன்மை உடையவராகிவிடுகின்றார்கள், மிகவும் தாழ்ந்தவராகிவிடுகின்றார்கள். என்னத்தானா அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கும் மோதி என்ன இந்த வேதங்களையெல்லாம் நன்கு கற்று தேர்ந்தவர்கள் எனும் பகவானுக்கு அடியவர்களாக இருப்பவர்களிடத்திலே அவருடைய குலத்தை பார்த்து, அவர்கள் தோன்றிய இடத்தை பார்த்து, அவர்கள் வந்த இடத்தை பார்த்து அவர்களிடத்திலே துவேஷம் பாராட்டுபவர்கள் நீசர்களே என தெரிவிக்கின்றார் தொண்டடிப்படி ஆழ்வார். ஆக பாகவதர்களிடத்திலே துவேஷம் பாராட்டுபவர்கள் எல்லாம் அப்படி நீசர்கள் என்ற நிலைக்கு ஆட்பட்டு தீக்கதிக்கு ஆளாகின்ற விஷயங்கள் ஆம்பல்வாய் கொம்பினகான் என இதையும் கொள்ளலாம். ஆக பாகவத பிரபாகங்கள் நன்கு வலிச்சிடுகின்ற வைபவமாக செங்கல் நீர் வாய் நகழ்ந்து அவர்களை நிந்திப்பவர்கள் அப்படி மாண்டு போகும்படியாக ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் என்ன தெரிவித்தாரே அது ஆம்பல்வாய் கொம்பினகான் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். இப்படி திருமாலை எனும் திவ்ய பிரபந்தத்தாலே பாகவதர்களுடைய மேன்மைகளை எல்லாம் பேசினார். அப்படி பேசி அதனை அடுத்து திருப்பள்ளி எழுச்சின்கிற திவ்ய பிரபந்தத்திலே 10 பாசுரங்கள் எம்பெருமானுக்கு பெரிய பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் தொண்டடிப்படி ஆழ்வார். அப்படி ஆண்டாள் தானும் பொழுது விடிந்தமைக்கான அடையாளங்களை எல்லாம் சொல்லி 10 பாகவதோத்தமர்களை எழுப்பினாளோ அது பொண்ணு பெரிய பெருமாளுக்கு பொழுது விடிந்தமைக்கான அடையாளத்தை சொல்லி திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார் தொண்டடிப்படி ஆழ்வார். கதிரவன் குணத்தை சிகரம் வந்தணைந்தான் கனையுலகன்னது காலையும் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்தேண்டி எதிர்த்தசை நிறைந்த இவருடன் புகுந்த இருங்களிற்று எட்டமும் பிடியோடு மருசம் அதிர்தலில் அலைகளில் பொன்னுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு விளைத்து விட்டது சூரியனிதோ கிழக்கிலே உதித்து விட்டான். பெருமானே நீ திருப்பள்ளி உணர வேண்டும். தேவர்கள் என்ன அடியார்கள் என்ன எல்லோரும் உன்னுடைய சந்நிதி வாசலிலே காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய திருக்கண் கடாட்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக காத்து கிடக்கின்றார்கள். எல்லோரும் வாழும்படியாக உன்னுடைய திருக்கண் கடாட்சத்தை அளிக்க வேண்டும், திருப்பள்ளி உணர வேண்டும் என்ன பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். 10 பாசுரங்கள் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவர். கடைசி பாசுரத்திலே இவர் பிரார்த்தித்த விஷயம் யாது என்னால் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தனைவையோ கதிரவன் கனைகளில் முளைத்தனவனோ துடியடையாச்சுரிகுழல் பிரிந்துதறி துகிலுடுத்தி ஏறினர் சூழ்புணலரங்கா துடையத்த தோளமும் கூடையும் புலிந்து தோன்னியதோள் தொண்டடிப்படி என்னும் அடியனை அழியனன் அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளெழுந்தருளாயே. அழியன் நம் பையல் என்னார் அம்மவோ குடியவாறேன இவன் நம்முடைய பையல் என்ன பார்த்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பெரிய பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார் திருமாலையிலே. அழியனென்று அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய், நம்முடைய பையல் என்ன எம்பெருமான் தனக்கு அருள் செய்வது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்னால் எம்பெருமானே உன்னுடைய அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்திருளாய்.
மன்னிய சீர் மார்கழியில் கேட்டை என்று மாநிலத்தில் என்று பேசப்படுகின்ற மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரமானது நான்மறையோர் கொண்டாடும் நாள், ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே நன்கு கொண்டாடப்படும் நாளாக இருக்கின்றது. எதனால் என்னால் அது துண்ணு புகழ் மாமரையோன் தொண்டடிப்புடி ஆழ்வார் பிறப்பாகால். அப்படிப்பட்ட வைபவங்களை உடையவராக இருக்கின்ற தொண்டடிப்புடி ஆழ்வார் எம்பெருமானுக்கு 10 பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் இவ்வாழ்வார். 10 பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினாலே ஆண்டாள் தானும் பாசுரம் 6 தொடக்கமாக 15 ஈராக திருப்பாவை திவ்ய பிரபந்தத்திலே. திருப்பாவை கிரமத்திலே இன்றைய நாள் 14ஆம் பாட்டு. பாகவதோத்தமர்களை திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்களை எழுப்பினாலே அந்த கிரமத்திலே இன்று 9ஆம் நாள் பாட்டு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் கொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் இம்பாவாய் என்ன இன்றைய நாள் பாசுரம். முன்தினம் இரவு இவர்களெல்லாம் கூடியிருந்தார்கள். ஆய்ச்சிறுமியர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கலே அவர்களுடைய தலைவியானவள், இந்த காரியத்தை நான் முன்னின்று நடத்தி தருகின்றேன், அதனால் நீங்கள் அவள்லாம் கவலைப்பட வேண்டும், நீங்கள்லாம் நிம்மதியாக தூங்குங்க, அதிகாலையில் நான் வந்து உங்கள் அனைவரும் எழுப்பிக் கொண்டு கிருஷ்ணனுடைய சன்னிதானத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றேன் என்று உரைத்திருந்தாள். மறுநாள் காலை அவள் எழுந்து வரவில்லை. சரி, தலைவி வரலை, அதனால் பொழுது விடியல போல் இருக்கு என்ன ஆறியிருப்பவர்களோ இவர்கள். கண்ணனை பிரிந்திருக்கின்ற ஆற்றாமை, அந்த ஆற்றாமையாலே உறக்கம் பிடிக்காமல் நடு சாமத்திலே புறப்பட்டு ஒவ்வொருத்தியாக எழுப்பிக் கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது இவர்கள் சென்று ஒருத்தி வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றார்களே, அவள்தான் இவர்களுடைய தலைவி. அவள்தான் இவர்களுக்கு உங்களை நான் எழுப்பி பகவத் சன்னிதானத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றேன் என்று வாக்கு கொடுத்திருந்தவள். இவர்களெல்லாம் அவர்களுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு, பெண்ணே எழுந்திருப்பாயாக. உடனே அவ கண்ணையே திறக்கல. எதுக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று கேட்கின்றான். பொழுது விடிந்து விட்டது, எழுந்திரு என்று இவர்கள் உரைத்தார்கள். பொழுது இன்னும் விடியவில்லையே என்று அவள் கேட்டாள். உன்னை போன்ற பெண்களாகிய நாங்களெல்லாம் வந்து விட்டோமே, பொழுது விடிந்தமைக்கு இதுவே அடையாளம் என்று தெரிவித்தார்கள் இவர்கள். நீங்க வந்ததை வச்சுண்டு பொழுது விடிந்து விட்டது என்பதை என்னால் ஏற்கலாகாது என்று அவள் மறுத்து பேசினாள். உடனே இவர்கள் ஒரு அடையாளத்தை உரைத்தார்கள். ஏனென்னால் அவள் பொழுது விடிந்தமைக்கான அடையாளம் வேறு ஏதாவது இருக்கின்றதா என்ன கேட்க இவர்கள் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். இந்த ஊரில் இருக்கிற தோட்டங்களில் இருக்கிற செங்கல் நீர் என்னும் புஷ்ப வகைகள் எல்லாம் நன்கு மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் எல்லாம் வாய் குவிந்து கிடக்கின்றன. ஒரு வகை புஷ்பங்கள் மலர்ந்தும் இன்னொரு வகை புஷ்பங்கள் இப்படி வாய் குவிந்தும் இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்னால் சூரியோதயம் ஆகிவிட்டது. சூரியோதயமானதாலே பொழுது விடிந்து விட்டது. இதுவே அடையாளம். செங்கல் நீர் வாய் நகழ்ந்ததும் ஆம்பல் வாய் கும்பினதுமே அடையாளம் பொழுது விடிந்தமைக்கு என்று தெரிவித்தார். உடனே சொன்னான், அப்படி ஒரு புஷ்பம் வாய் நிகழ்ந்தது, ஒரு புஷ்பம் வாய் குவித்து கொண்டதுன்றதெல்லாம் அடையாளமாக ஏற்றுக்க முடியாது. உங்கள் கோஷ்டிலேயே சில பேர்லாம் வந்து இப்படி என்னை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் வந்ததுனால ஏதோ சில புஷ்பங்கள்லாம் அப்படி வாய் திறந்து இருப்பது போலவும், அப்படி நீங்கள் வந்தும் நான் எழுந்திருக்காததைக் கண்டு வருத்தத்திலே இருக்கின்றார்களே சில பெண்கள், அவர்களெல்லாம் வாய் மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனாலே புஷ்பங்கள் அப்படி வாய் குவித்து கொண்டிருப்பது போலும் உங்களுக்கு தோன்றுகின்றது. சந்தோஷத்தாலே பார்ப்பவர்களாலே புஷ்பங்கள்
வாய் நெகிழ்ந்திருப்பதாகவும் வருத்தத்தோடே பார்ப்பவர்கள் சிலராலே புஷ்பங்கள் வாய் குவிந்திருப்பதாகவும் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனை அடையாளமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுடனே முதல்ல பிரத்யட்சமாக பார்த்த விஷயத்தை தான் இவா தெரிவிச்சிருக்கான். செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின என்று அங்கே இருக்கின்ற பல நீர்நிலைகளிலே, பலருடைய வீட்டிலே இருக்கின்ற தோட்டங்களிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் பொழுது விடிந்ததாலே ஏற்பட்டது. அதனையே இங்கே பிரத்யட்சமாக கண்டதை அப்படி பொழுது விடிந்தமைக்கான அடையாளம் என்று தெரிவித்தார்கள். நான் அவ அதை ஏற்றுக்கல. எங்கேயோ புஷ்பங்கள் மலர்ந்ததும் குவிந்ததும் பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாகாது என மறுத்து பேசினார். உடனே இவர்கள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். எங்கேயோ பல இடங்களில் நடந்த விஷயத்த நடக்கலன்னு மறுத்து பேசுகிறேன். உன் வீட்டு தோட்டத்தை இருக்கிற செங்கல் நீர் வாய் நிகழ்ந்திருக்கின்றது, ஆம்பல் வாய் குவிந்து கிடக்கின்றது. ஆகையால் பொழுது விடிந்து விட்டது, எழுந்து வா என தெரிவித்தார். அவ்வளோ கேட்குறான். நானும் கதவையே திறக்கலை, என்ன எழுப்புறதுக்காக தான் வந்திருக்கேங்க. கதவை சாத்தி வச்சுருக்கேன். இப்படி வெளியிலேருந்து பேசுகிற நீங்கள் உன் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து என்ன தெரிவிக்கின்றீர்களே, உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன கேட்கின்றான். உள்ளேயே வராமல் என் வீட்டு தோட்டத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்கலாம். உடனே இவர்கள் அனுமானத்தாலே முதல்ல பிரத்யட்சமாக கண்கொண்டு பார்த்த வைபவம். மற்ற இடங்களெல்லாம் ஒரு வகை புஷ்பங்கள் மலர்ந்து இன்னொரு வகை புஷ்பங்கள் வாய் குவிந்ததை பார்த்ததாலே அந்த வைபவமானது இவள் வீட்டு தோட்டத்திலே இருக்கின்ற வாவியிலும் நடந்திருக்கும் என்று அனுமானித்து, பெண்ணே, வேறெல்லா இடங்களிலும் நடந்த விஷயம்தான் உன் வீட்டு தோட்டத்திலேயும் நடந்திருக்கும். செங்கல் நீர் வாய் நகழ்ந்திருக்கும், ஆம்பல் வாய் கூம்பி இருக்கும், பொழுது விடிந்து விட்டது, எழுந்து வா என்று தெரிவித்தார். இப்போ உங்கள் புழக்கடைன்னு கொஞ்சம் ஏதோ மரியாதையாக பேசுகிறாளான்னா இல்லை, அவளை வெட்டி விடுற மாதிரி வா பேசுகிறா. தங்கள் புழக்கடைன்னு தெரிவிக்காம உங்கள் புழக்கடை. தங்கள்னா நல்ல மரியாதையோடே மதிப்போடே பேசுகின்றார்கள் என்று கொள்ளலாம். இவள் எழுப்புறா, அவள் எழுந்துக்கல. இவள் ஏதோ அடையாளம் சொல்கிறா, அவள் அதையும் ஏற்றுக்கல. அதனால் அப்படி சற்றே வருத்தத்துடன் கோபம் கொண்டு, பெண்ணே, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்ன அந்த மரியாதை கொடுப்பது போல் அவளை வெட்டி விடுவதாக பேசுகின்றார்கள். என்னடை மடவார் நின் அருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன். மண்ணுடை இலங்கையர்கள் காய்ந்த மாதவனே, உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவேன். இணையது கொண்டு செய்வதென் என்னுடைய கழலும் என்னுடைய பந்தும் கழலும் தந்து போக நம்பின்னு நடுமடவார் திருவாய்மொழி ஆழ்வார்களை செய்கின்றார். கண்ணன் காத்தால் 6 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு பராங்குசன் ஆகியான ஆழ்வாரிடத்தில் நேரம் குறித்து கொடுத்திருக்கின்றார். ஆழ்வார் பராங்குச நாயகியாக நாயிகா பாவம் மீது தலைவி பாவனையிலே பாசனம் விடுகின்றார். தலைவி பாவனையிலே பாசனம் விடுகின்றார் என்னால் அந்த நாயகன் சொன்ன நேரத்திற்கு வரவில்லை. அதனாலே அந்த நாயகிக்கு கோபம் வருகின்றது. பிரணயரோஷம் தலைக்கெடுத்து அவன் வந்தால் கதவு திறக்கக்கூடாது. அப்படி லேசாக கதவை திறந்து வச்சுருக்கான். எங்கேயாவது கதவை சாத்திருக்கிறது பார்த்து உள்ளே இல்லை போட்டுக்க நம்ம புறப்பட்டுட்டு போயாச்சுன்னு லேசாக கதவை திறந்து பார்க்குறா. வரானா. மணி 6 ஆச்சு வரல, 6:05 ஆச்சு வரல, 6:30 ஆச்சு வரல, 6:45 வரல, 7 வரல, 7:30 வரலாம். அப்படியே வரதை பார்த்த உடனே அவன் வந்தா கதவை திறக்கக்கூடாதுன்னு அப்படி இருந்து வருது. வாரத்தை வழியாக பார்க்குறான். கதவு லேசாக திறந்துருக்கு, என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி தாமதிச்சு வரானே. அவனிடத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும்னு தன்னுடைய கையிலே ஒரு பந்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றாள். அந்த கோபத்தோடு அந்த பந்தை அப்படியும் இப்படியுமாக அப்படி வீசி எறிந்து அந்த பந்து விளையாட்டை செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படி வீசிய வேகத்திலே அந்த பந்தானது அந்த கதவின் அந்த சிறு லேசான அப்படி கதவை திறந்து வச்சிருந்தாலே அது வழியாக வெளியே போய் விழுந்தது. இந்த வெளியே போய் விழுந்த பந்து கண்ணனுடைய கையிலேயே போய் அகப்பட்டு கொண்டது. கண்ணன் பார்க்குறான், சரி ரொம்ப கோபம் போட்டிருக்கு, ஒன்றும் பேச மாட்டேன்றான். கதவை அப்படி லேசாக திறந்து வச்சு இதுதான் சமயம் பந்து கையில் விழுந்துச்சு. சரி, இதை சாக்கு வச்சு அவள் வெளில வருவா. அப்போ அவள்கிட்ட பேசிடுறான், சமாதானப்படுத்த விடலாம் என்று கண்ணன் நின்று கொண்டிருக்கின்றான். அவள் வந்தாள்.
உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவேன் என்ன தெரிவிக்கின்றார். அப்படி சுண்டாயம்னா உன்னுடைய பௌஷி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிவிக்கின்றாள். என்னால் மின்னடைமடவார் நின் அருள் சூடுவார் முன்பு நானதஞ்சுவன் ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் எனைப் பலருள்ள இப்பூரில் உந்தன் மார்வெழுதுவதற்கு ஆசையெண்ணி அறிந்தறிந்தே உந்தன் பொய்யைக் கேட்டு கூர்மழை போல் மனை கூதலைதி கூசி நடுங்கிய முனை ஆற்றில் வார்மணற் புன்னில் புலரன் என்னேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன் குலசேகராழ்வார் அப்படி பிரணய ரோஷத்தோடே நாய்க்காபாவத்திலே பாசுரத்தை அருளிச் செய்கின்றார். சாமத்தில் பனியில் போய் கண்ணன் வருவானான்னு பார்த்து இந்த மணல் மேட்டிலே இந்த உச்சியிலே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். கூர்மழை போல் பனிக்கூதல் எய்துன்னு இந்த பனியானது அப்படி ஊசி போல என்பு இழை கோப்பது போல பனிவாடை ஏறுகின்றதுன்னு திருவாய்மொழி பாசுரம். அப்படி எலும்பில் ஊசி குத்தினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த பனி அப்படி உடம்பை வாட்டியதான். கூர்மழை போல் பனிக்கூதல் எய்தி அதையெல்லாம் பொறுத்து கொண்டு வார்மணற்குன்னில் புலரனென்னேன் வாசுதேவாவும் வரவு பார்த்தே இன்னும் குலசேகராழ்வார் தன் நாய்க்கா பாவத்தை எய்தி கண்ணனுக்காக காத்திருக்கின்றார். கண்ணன் வந்தானான்னா தாமதித்து வந்தான். என்னத்தினால தாமதம் பண்ணி வந்தான்னா எல்லா பொய்கள் உரைப்பான எங்கே போத கண்டேறே. இப்படி பெண்களிடத்தில் தன்னுடைய லீலாரசங்களை எல்லாம் செய்து அவர்களை படுகொலை அடைப்பவன் கண்ணவினான். 10 பெண்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு நேரத்தை சொல்லி 10 பெண்களையும் பார்க்காமல் 11ஆவதாக ஒருத்த இடத்திலே சென்று அளவலாவிக் கொண்டிருந்து விட்டு கடைசியில் வருவான். கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து அங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைத்து ஒரு பேதைக்கு போய் குறித்து புரிகுழல் மங்கையொருத்தி தன்னை புணர்த்தி அவளுக்கும் மையனல்லை மறுதிரத்தாயும் வளர்த்தியோடே வளர்கின்றது ஆள் உந்தன் மாயதானே. உன்னுடைய வயசோட உன்னுடைய பொய்களும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. யாருக்குமே மெய்யனால எல்லார்ட்டையும் பொய் 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 பொய். உன்னுடைய சுண்டாயம் யான் அறிவேன் என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி இன்னும் கண்ணிடத்தில் போய் என்னோட பந்தக்கூடு அப்படின்னு. கண்ணனுக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. இதெல்லாம் பராங்குசனாகி பேச மாட்டாளே, என்னுடையது என்று தெரிவிக்கின்றாளே. நீ நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்து இறை செயர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையலேன்னு உலகத்தாருக்கே சொன்னானா இப்போ என்னுடைய பந்து அதை கொடுன்னு கேட்கின்றாளே. கண்ணனுக்கு ஏதாவது இதில் வருத்தம் வந்துருமானா வாசுதேவ சர்வமிதி என்றபடிக்கு எல்லாம் கண்ணன் என்று ஒருவன் கிடைப்பது துர்லபம் என்று கீதா சாஸ்திரத்திலே கண்ணன் தெரிவிக்கின்றானே. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றபடிக்கு கண்ணனே தாரக போஷக போக்கியங்கள் அனைத்தும் என்ன தெரிவித்தவள் என்றோ இவள். அவள் இப்பொழுது என்னுடைய பந்தும் கழலும் தந்து போக நம்பி என்னுடைய பந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டு போகணும், உனக்கு ஒன்றும் இங்கே வேலை இல்லை, போகலாம் அப்படின்னு தெரிவிக்கின்றாள் என்னால். உடனே கண்ணன் ஏதோ இவ அகங்காரத்தோட பேசுகிறான், இப்படிப்பட்டவருடைய சம்பந்தமே நமக்கு தேவையில்லை, என்ன அவளை புறந்தள்ளி விட்டு இப்படி கிளம்பி சென்று விடுவானா என்றால் இல்லை. இதுதான் சமயம் என்ன அவளை சமாதானப்படுத்தி அவளை தன்னோடு சேர்த்து கொண்டான் என்று பார்க்கின்றோம் இந்த திருவாய்மொழியாலே, மின்னடிமடவார் திருவாய்மொழியாலே. இப்போ என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகி நம்பி என்னுடையன்னு அப்படி வெட்டி பேசுகிற மாதிரி பேசினாலே, அது மாதிரி இவர்களும் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்ன அவளை வெட்டி பேசினாள். இப்படி செங்கல் நீர் வாய் நிகழ்ந்ததும் ஆம்பல் வாய் கும்பேதும் அடையாளமாகாது, வேறு ஏதாவது அடையாளம் என்று கேட்டாள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் என்று இன்னொரு அடையாளத்தை தெரிவித்தார்கள். இப்படி பொழுது விடிஞ்சாச்சு. துறவிகள்லாம் நல்ல காஷாய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வெண்பல் தவத்தவர் என்ன நல்ல வெண்மையான பற்களை உடையவர் சத்துவகுணத்தோடு இருப்பவர்கள் அவர்களெல்லாம் தங்களுடைய எம்பெருமான் இருக்கின்ற ஆலயத்திற்கு அப்படி திருவாராதனம் செய்வதற்காக புறப்பட்டு விட்டார்கள் என்று தெரிவித்தார். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் என்ன பொழுது விடிந்தமைக்கான அடையாளத்தை உரைத்தார்களே. இதற்கு 2 வகையான அர்த்தங்கள், அதாவது நிர்வாகங்கள் காட்டப்படுகின்றன. முதல் நிர்வாகம் என்னன்னா, செங்கல் பொடி கூரை என்ன, கூரைன்னா வஸ்திரம். அப்போது செங்கல் பொடி என்ன அந்த காவி வஸ்திரம். அந்த காவி வஸ்திரத்தை யார் அணிவார்கள்னா துறவிகள். துறவிகள் எப்படிப்பட்டவர்கள்னா அப்படி அகங்காரம் அமகாரங்களை எல்லாம் ஒழித்து போக்கியங்களை அழைக்கின்ற வஸ்துக்களை எல்லாம் துறந்து பகவானிடத்திலே பற்று வைப்பவர்கள் என்று பார்க்கின்றோம்.
அற்ற பற்று சுற்றி வாழும் அந்தண்ணீர் அரங்கமேன்னு இந்த பற்றுகளை எல்லாம் மறுத்தவர்கள் இப்படிப்பட்ட துறவிகள் வாழ்கின்ற தேசம் திருவரங்கம் என்று திருச்சந்த விரத்தத்திலே திருமழிசைப்பினான் அருளி செய்கின்றான். அப்போது எம்பார் தமப்பிரகரர் உணர்ந்ததை அடையாளமாக சொல்லுகின்றார்கள் என்று நிர்வகித்தார். தமப்பிரகரர்கள்னா ராத்திரி வேளையில் நல்ல போக்கியமான வஸ்துக்களை எல்லாம் நன்கு உண்டு உறங்கி விட்டு தங்களுடைய வஸ்திரங்கள் நல்ல காவில நனைச்சி எடுத்து அதை அணிந்து கொண்டு சென்று விட்டு பிற்பாடு அந்த பூஜையெல்லாம் எடுத்துவிட்டு வீட்டிற்கு நன்கு உண்டு பிறகு உறங்கி போகின்ற தமப்பகரர்கள் அவர்கள் உணர்ந்ததை அடையாளமாக சொல்லுவதே. இதில் பெரிய நம்பிக்கு அவ்வளவாக பொருத்தமில்லை. அதனால் பெரிய நம்பி உரைத்தது யாது என்னால் இப்படி செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் என்ன எம்பெருமானத்திலே பற்று வைத்து அதற்கு தடையாக இருக்கின்ற மற்ற விஷயாந்தரங்களிலிருந்து விலகி நிற்பவர்கள். மார்பால் மனஞ்சொழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்பிதாம் என்ன பாசனம். பெருமானத்தில் இப்படி மனசை வச்சாச்சுன்னா, அந்த ஈடுபாட்டை வச்சாச்சுன்னா மற்ற விஷயங்கள் இருக்கின்ற பற்றுகளானவை தானாக கழிந்துவிடும். அப்படி எம்பெருமானிடத்திலே லயித்து மற்ற விஷயங்களில் இருக்கின்ற பற்றை ஒழித்த சந்நியாசிகள் பகவத் பிரீதி காமர்கள் பகவானிடத்தில் வேறு எதையும் வேண்டாமல் எப்பொழுதும் அவனுடைய சிந்தையிலேயே அவனுக்கு செய்கின்ற கைங்கரியத்திலேயே அப்படி பொழுதை போக்குபவர்கள். தரித்திருந்தேனாகவே தாராகுணப்போர் விரித்துரைத்த வெண்ணாகத் துன்னை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று திருமழிசைப்பிரான் பாசனம் நான்முகன் திருவந்தாதியிலே. தெரித்தெழுதி வாசித்தும் பகவத் விஷயங்களையே நன்கு வாசித்து கேட்டும் செவி சாய்த்து செவியாலே கேட்டு வணங்கி வழிபட்டும் எம்பெருமானை எப்பொழுதும் வணங்கிக் கொண்டு பூசித்தும் அவனை துதித்து கொண்டு மங்களாசாசனங்கள் செய்து கொண்டும் போக்கினேன் போது இதுவே ஆழ்வாருக்கு போக்கு வீடாக இருக்கின்றது. இடைவீடின்றி பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருக்கின்ற தன்மை. தொழிலெனக்கு தொல்லைமால் தன் நாமமேத்த பொழுதெனக்கு மற்றதுவே போதும் என அருளி செய்தாரே திருமழிசைப்பிரான். தொல்லைமால் தன் நாமமேத்த அனாதியான அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதே தனக்கு தொழில், நித்திய கைங்கரியம் என்று தெரிவித்தாரே ஆழ்வார். காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன். காப்புனா மங்களாசாசனம். அப்படி கண்ணபிரானுக்கு மங்களாசாசனம் செய்வதை ஒரு பொழுதும் நான் மறந்து அறியேன் என்று தெரிவிக்கின்றனர். அப்படிப்பட்ட பகவத் பிரீதி காமர்கள் அவர்களெல்லாம் உணர்ந்து பகவத் சந்நிதியிலே செய்ய வேண்டிய ஆராதனத்திற்காக புறப்பட்டு விட்டார்கள் என்று பெரிய திருமலை நம்பியினுடைய நிர்வாகம். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் என்னென்ற அடையாளத்தை சொன்னார். எதையும் ஏற்றுக்கிறதாவே இல்லை. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடுது. இவ்வளோ பேசுகிற எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், நான் தான் உங்களுக்கெல்லாம் தலைவி, நான் உங்களை எழுப்பிண்டு போகிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னவனே. எங்களை முன்னம் நாங்கள் எழுந்திருப்பதற்கு முன்னம் எங்கள் வீட்டிற்கு எங்களையெல்லாம் கிருஷ்ணனுடைய சன்னிதானத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றேன் என்று சொன்ன தலைவியே. அப்படின்னா இந்த இடத்துல அவளை ஏளனப்படுத்தி பேசுவதாக நங்காய். நங்காய்னா நல்ல குணப்பூர்த்தி, ஆத்ம குணமானது நன்கு பூர்த்தியாக இருப்பவள் என்று அர்த்தம். நம்பினா அப்படி ஆத்மகுண பூர்த்தியை உடையவர், அது புருஷர்களுக்கு. நங்காய்னா ஆத்மகுண பூர்த்தியை உடைய பெண். இந்த இடத்துல அப்படி நங்காயின்னு சொல்கிறான்னா நல்லா தான் இருக்கும் உன்னுடைய பௌஷ் என்று துவனியிலே நங்காய் என்று தெரிவிக்கின்றார்கள். சொன்னது ஒன்று செய்வது ஒன்று. நான் அழைத்துச் செல்லுகிறேன்னு சொல்லிட்டோ இப்போ நாங்கள் எழுப்பியும் இப்படி எழுந்திருக்காம அடையாளங்கள் சொல்வதையும் ஏற்காமல் மறுத்து பேசி கொண்டிருக்கின்றாயே. நானாதாய் இப்படி வெட்கம் இல்லாமல் மறுத்து பேசிக்கொண்டிருக்கின்றாய். உடனே எழுந்து வா. நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய். நன்றாகவே இருக்கின்றதே உன்னுடைய நாவன்மை. நாங்கள் சொல்வதையெல்லாம் மறுத்து பேசுகின்ற நாவன்மைதான் என்ன இவர்கள் அப்படி அவளிடத்திலே கோபத்தோடு பேச, அவளும் சரி ஏதோ நடந்து விட்டது, இதோ உடனே புறப்பட்டு வருகிறேன், ஆனால் நான் செய்ய வேண்டியது யாது என்று கேட்கின்றாள்.
சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். தன்னுடைய திருக்கையிலே நல்ல திவ்யாயுதங்களான சுதர்சனாழ்வான் என்ன செங்கத்தாழ்வான் என்ன அவற்றையெல்லாம் ஏந்திக் கொண்டு தன்னுடைய திருக்கண் கடாட்சத்தாலே லோகத்தையெல்லாம் வாழ்விப்பனான புண்டரீகாக்ஷன் அவனுடைய சரித்திரங்களை வைபவங்களை இப்படி மங்களாசாசனம் செய்து கொண்டு புறப்படுவோம், அதற்காக எழுந்துவா என்று தெரிவித்தார். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சொன்னவர்கள் மேலே மற்ற ஆயுதங்களை பற்றி தெரிவித்திருக்க வேண்டும். வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்துன்னு 5 ஆயுதங்கள். இதை விட்டுட்டு சங்கு சக்கரங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே அவனுடைய புண்டரீகாக்ஷன் என்ன திருக்கண் அழகை பேசினார்களே. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதியாய் நின்று தாமரை தான் அலர்ந்ததுவோன்னு பாசனம். அப்படி திருமேனி அழக வர்ணிச்சா திருமேனியை பற்றி மட்டும் பேசணும், திவ்யாயுதங்களை பற்றி பேசினா அவைகளை மட்டும் பேசணும். இந்த திவ்யாயுதங்களையும் திருமேனியில் இருக்கின்ற திருக்கண்களின் வடிவழகையும் பேசுகின்றார்கள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணான். பகவானுடைய திருக்கண்களானவை தாமரைக் கண்கள். தாமரைக் கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ தகவலையே நீ கண்ணா என்ன பேசப்படுகின்றது. தாமரைக் கண்களானவை. தாமருடைய தன்மை யாதுன்னா சூரியனை பார்த்தால் அப்படி மலரும். சூரியன் உதிக்கவில்லை என்றால் மலராத தாமரை. ஆக பகவானுடைய திருக்கண்கள் தாமரைக் கண்கள் என்றால் இந்த சுதர்சன ஆழ்வாரை பார்க்கையிலே எம்பெருமானுக்கு சூரியனை பார்த்தது போலே இந்த தாமரைக் கண்களானவை மலர்கின்றதாம். செங்கல் நீர் வாய் நகழ்ந்து என்றபடிக்கு அதே சமயம் செங்கத்தாழ்வானை பார்க்கையிலே அப்படி சந்திரனை பார்த்தது போல் அப்படி தாமரை கண்களானவை மூடிக்கொள்ளுமா. ஆம்பல் வாய் கோம்பினகான் ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தினுன் போது ஆங்கைச் சிகிரி சுடரென்னும் வெண்சங்கம் வானில் பகரும் அது என்னும் பார்த்தேன்னு ஆழ்வார் பாசனம். தமிழ் தலைவன் பகவானுடைய திருநாபிக் கமலம் அப்படின்னு தானே அந்த கொப்பூழை பற்றி பேசுகின்றோம். உந்தித்தாமரை. உந்தித்தாமரைனா தாமரையுடத்தன்மை சூரியனை பார்த்தால் அப்படி மலரும், சந்திரனை பார்த்தால் வாய் குவியும்னு பார்க்கின்றோமே. அப்போ உந்தித்தாமரையானது ஆங்கு மலரும் குவியும் மால் உந்திவாய் என்று தெரிவிக்கின்றார். ஆங்கு மலரும் குவியும் அப்படின்னா எம்பெருமானுடைய அந்த உந்தித்தாமரை திருநாபிக் கமலமானது மலரும், வாய் குவியும், செங்கல் நீர் வாய் நிகழும், ஆம்பல் வாய் கூம்பி நிற்கும் என்று தெரிவித்தார்களே. அதுபோன்று எம்பெருமானுடைய உந்தித்தாமரையானது மலர்வதும் மூடிக்கொள்வதும் எப்பொழுது என்னால் ஆங்கை திகிரி சுடர் என்னும். திகிரி சுடர்னா இந்த சுதர்சனாழ்வானுடைய தேஜோமயமான ஒளி. அந்த தேஜோமயமான ஒளியை பார்த்து சூரியன் என்று கொண்டு இந்த உந்தித்தாமரையானது மலருமம். அதே சமயம் சந்திரனை பார்த்தால் வெண்சங்கம் மால் வானில் பகரும் என்று மதி பார்த்து வெண்சங்கத்தை பார்த்தவுடனே சந்திரன் என்று அந்த உந்தித்தாமரையானது இதழ்களை மூடிக்கொள்ளுமா. ஆங்கு மலரும் குவியமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தினுன் போது ஆங்கை திகிரி தொடரென்னும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்து. இப்படிப்பட்ட வைபவங்கள் இந்த உந்தித்தாமரை என்ன இந்த சுதர்சன ஆழ்வானையும் சங்கத்தாழ்வானையும் பார்க்கலே அப்படி இதழ்கள் விரிந்தும் மூடிக்கொள்வதுமாக இருக்கின்றன. இந்த தாமரை கண்ணும் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ன சுதர்சன ஆழ்வானை பார்த்தால் சூரியனை பார்த்தது போலே மலரும், சங்கத்தாழ்வானை பார்த்தால் சந்திரனை பார்த்தது போலே மூடிக்கொள்ளும். அப்படிப்பட்ட திவ்யாயுதங்கள்லாம் இப்பெருமான் ஏந்தி இருக்கின்றான் என்னால் அடியார்களுக்கு அது உத்தேசியமாக இருக்கின்ற விஷயங்கள். என்னத்தான் அடியார்களுடைய ரட்சணத்திற்காகவே இருக்கின்ற திவ்யாயுதங்கள். ஒரு கஜேந்திர ஆழ்வானுக்கு ஆபத்துனா தொட்டப்படையட்டும் தோளாத மென்னியான் அட்டபகரத்தான் அஞ்ஞான குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சாருன்னு பேசினாருடைய அடியார்களுடைய விரோதிகளை நிரசனம் பண்ணுவதற்காக அவனுடைய அப்படி சக்கரத்தாழ்வான் இருக்கின்றான். அடியார்களுக்கு அதுவே பெருமானை அடைவித்து தருகின்ற விரும்பப்படுகின்ற உத்தேசியமான திவ்ய ஆயுதமாக இருக்கின்றது என்ன சக்கரத்தாழ்வானுடைய பெருமை, சுதர்சன ஆழ்வானுடைய பெருமை. ரங்கநாதமும் அந்த பாண்டவர்களுக்கு வெற்றியை ஈட்டிக் கொடுக்கின்ற விஷயமாக இருந்தது. பாண்டவர்களின் எதிரியான கௌரவர்களுக்கு அச்சத்தை விளைவித்தது, மரண பயத்தையே ஏற்படுத்திவிட்டது. பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ன பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார் தான். வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கம் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்ன இப்படி பெரியாழ்வார் தானும் திருத்தமப்பனார் தானும் அந்த சுதர்சன ஆழ்வானுக்கும் வெங்கத்தாழ்வானுக்கும் பல்லாண்டு பாடினாரோ இவளும் பல்லாண்டு பாடுகின்றாள். சங்கொடு சக்கரம் எந்தும் தடக்கையன் என்ன எம்பெருமானுடைய வைபவமாக
விண்ணப்பித்த விஷயங்களே பிழையிருப்பினடியனை க்ஷமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். திருமையமலையாளர் ராமானுஜய சுவாமி திருவடிகளே சரணம்.